புத்தருடைய சீடன் ஆனந்தனுடைய கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், புத்தர் மரித்து விடுகின்ற நிலைமையில் இருக்கின்றாரே. புத்தர் மரித்து விடுவார் என்றால் யார் நமக்கு குருவாக இருப்பது, இந்த பாடங்களை யார் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்பதை தன் உள்ளத்தில் நினைத்து வியாகுலப்பட்டு மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறான். உடனே தனக்கு அருகாமையில் இருந்த சீடன் ஆனந்தனை பார்த்து புத்தர் கூறின வார்த்தை என்ன தெரியுமா? ஆனந்தா, அழ வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். மனித ஜென்மமாய், அதாவது உயிரின ஜென்மமாய் பிறந்த எதுவும் மரிக்கத்தான் வேண்டும், அழியத்தான் வேண்டும், அதை ஒருவராலும் தவிர்க்க முடியாது என்று புத்தர் கூறினார். ஆனால் புத்தர் இந்த பூமியிலே உயிரோடு வாழ்ந்திருந்த போது தன் இறைவனால் நடித்து தன் வாயினால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மரணத்திலிருந்தும் பின்னிலிருந்தும் என்னால் விடுதலை பெற முடியும் என்று சொன்ன மனிதன் இப்போது என்ன கூறிவிட்டார் தெரியுமா? மனித ஜென்மமாய், அதாவது உயிரின ஜென்மமாய் பிறந்த எதுவும் மரிக்கத்தான் வேண்டும், அழியத்தான் வேண்டும், அதை ஒருவரால் தவிர்க்க முடியாது என்று புத்தர் கூறிவிட்டார். ஆகவே உன் குருவாகிய நான் உன்னை விட்டு கடந்து போகிறேன், உன் குருவாகிய நான் உன்னை விட்டு மறித்து விடுகிறேன் என்று சொல்லி உன் உள்ளத்தில் நினைத்து வியாகுலப்பட்டு மனம் கசந்து அழ வேண்டாம். உன் குருவாகிய நான் உன்னை விட்டு மறித்தாலும் நான் கற்றுக் கொடுத்த பாடம் உபதேசம் உனக்கு குருவாக இருக்கட்டும் என்று தனக்கு அருகாமையில் இருந்த சீடன் ஆனந்தனை பார்த்து புத்தர் கூறினார். ஆம், அது புத்தருடைய வார்த்தை, அது புத்தரின் வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆம், இயேசு நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மை விட்டு கடந்து போகிறவரே அல்ல. சென்ற நாட்கள் முழுவதும், சென்ற வாரங்கள் முழுவதும், சென்ற மாதங்கள் முழுவதும், சென்ற வருடங்கள் முழுவதும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளியும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றி வருகிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது எதை குறித்து நீங்களும் நானும் கவலைப்படவே வேண்டாம். அப்படிப்பட்ட தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. மாரநாதா, இயேசுவே நீ சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா.